தமிழக முதல்வர் எங்கள் கழக தலைவர் விரும்பியவாறு ஆணையிட்டவாறு ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்து ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்ற கழகத்தின் சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர் என்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொகுதி விடாமல் ஒரே நேரத்திலே இன்று உறுப்பினர் சேர்க்கின்ற பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். தலைவர் எங்கள் தளபதி எதிர்பார்ப்பதை விட அதிகமான அளவிலே எங்கு சென்றாலும் மக்கள் அவர்களாக முன்வந்து நாங்கள் திமுகவில் உறுப்பினராக இருக்க வேண்டும், முதல்வர் ஸ்டாலினுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும், அடுத்தது திமுக ஆட்சிதான் என்ற உறுதிப்பட எங்களிடம் ஆசமாக அன்பாக இங்கே பழகிறார்கள். இதை பார்க்கும்போது கண்டிப்பாக எங்கள் தலைவர் என்ன எதிர்பார்க்கிறோம் அதை விட அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை வந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விபத்தை கேள்விப்பட்டது. அந்த விபத்தில் தெற்கு ரயிலிருந்து 2 முரண்பாடான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக தமிழக அரசை ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த சுரங்கப்பாதை அமைப்பதை கொடுத்தோம், கலெக்டர் சைடு எந்த விதமான நடவடிக்கை வரல. அது பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து இந்த பாஜக அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பல பகுதிகளிலே கோர விபத்துகள் நடந்து கொண்டே இருக்குது. அதற்கு முழு பொறுப்பு யார் என்றால் ஒன்றிய அரசு தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீர்கள் என்றால் இப்போது கூட ஒரிசால நம்ம விபத்தை பார்த்தோம். எப்பொழுதே பழியை தூக்கி மாநில அரசு மீது போடுகின்ற பழக்கத்தை விட தாங்கள் செய்த தவறை அவர்கள் ஒப்புக்கொள்வதே இல்லை. இப்போ கூட பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய தவறு என்னென்ன, அங்கே கேட் கீப்பராக இருந்தவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தாலும் கூட ஒழுங்கான முறையிலே அவர் கேட்டை மூடவில்லை. அதுதான் முக்கியமான இது. அதை திசை திருப்பி இதனால் 2 மாணவர்களை நாம் எழுந்திருக்கோம், 3 மாணவர்களை எழுந்திருக்கோம். இது ஒரு துயர சம்பவம். இந்த துயர சம்பவத்திலே அரசியல் பார்ப்பது மிகவும் கீழ்த்தனமானது. இது முக்கியமான பிரச்சனை என்றால் தமிழ்நாட்டிற்கு சமீபத்திலே ரயில்வே பட்ஜெட்டில் பார்த்தீர்கள் என்றால் நிதியை ஒதுக்கவில்லை. நிதியே ஒதுக்காமல் இங்கு இருக்கின்ற பொது மேலாளர் பணத்தை திருப்பி அனுப்புகிறார். யாருக்கு? ஒன்றிய அரசுக்கு. இந்த பணம் தேவையில்லை, நாங்கள் பயன்படுத்த விரும்பவில்லை என்று அளவிற்கு செயல்படுகின்ற ஒன்றிய அரசு இதை கண்டிக்கத்தக்கது. முதல்ல நீங்கள் செய்யணும். கேட் கீப்பர் ஏன் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் என்ன கேட்கிறோம், தமிழ்நாட்டிலே நீங்கள் ஆளை போடும்போது தமிழ் தெரிந்த ஆளாக போடுங்க, உள்ளூர் ஆளாக போடுங்க சொல்லுவோம். நீங்கள் போடுறது இல்லையா? இன்றைக்கி ரயில்வே துறையை பார்த்துக்க, எங்கே சென்றாலும் வடநாட்டை சேர்ந்தவர்கள் வரட்டும் தவறில்லை, தமிழ் கூட தெரியாது என்று பார்த்தீங்கன்னா உறங்கி கொண்டிருக்கிறாராம். இந்த உறங்கி கொண்டிருப்பால் வந்த ஃபோனை எடுக்கவில்லை என்று. இது முதல் முறை இல்லையாம், பல முறை இந்த தவறினை அவர் செய்திருக்கிறார். இது கண்டிப்பாக இந்திய ரயில்வே துறையின் மெத்தன போக்கு பகால் இன்று 3 மாணவர்களை இழந்து தமிழ்நாடு தவிக்கிறது. ரொம்ப அதாங்க, அவர் மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். கூட்டமே இல்லாத இடத்துல நின்று கையாற்றுறாரு, இவ்வளோ பெரிய பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறாரு. இதற்கு அவருக்கு Z+ செக்யூரிட்டியை அமித்ஷா கொடுக்குறாரு. இவர் என்னத்தை சாதிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் அவர் பலமிக்க அஇஅதிமுக தங்கள் கோட்டை என்று நினைக்கின்ற கொங்கு மண்டலத்திலே கூட்டம் சேரலை, பருப்பு வேகலை. இதுதான் உண்மையான நிலை.